இங்கே ஹீரோயின் புருஷனோட பார்ட்னர் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கும் போது ஹீரோனோட பொண்ணு தலையில வந்து அடிச்சதுனால அவன் மயங்கி கிடக்குறான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்து கேட்கும்போது அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஹீரோயின் போய் சொல்லிடுறா. செத்து போயிட்டான்னு பயந்துகிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோயினோட நாத்தனார் அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. அவனை தூக்கி பாத்ரூம்ல போட்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்தில் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட நாத்தனாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஆளு உயிரோட தான் இருக்கான். அவனை மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்டை ஜப்தி பண்ண போறேன்னு பேங்க்காரங்க நோட்டீஸ் போட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் வந்து ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று நைட்டு உங்க வீட்டுக்கு உங்க புருஷனோட பார்ட்னரை தலையிலேயே அடிச்சிருக்கீங்க. நீங்க கேவலமா அவரை உள்ள கூட்டு போய் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. பொண்ணுங்களோட பேருக்கே நீங்களாம் வந்து அசிங்கமா இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்கள வந்து வெளில எடுக்கலான்னு பார்த்தா வக்கீல் யாருமே அந்த டைம்ல அவைலபிளா இல்ல. அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கம்மான்னு இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, ஹீரோயினோட நாத்தனாருக்கு போனை போட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இதான் சாக்குன்னு அவளும் வந்து வெளியில ஹீரோயினை பெயில் எடுத்துடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நாத்தனார் என்ன சொல்லி பெயில் எடுத்திருப்பானா, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணணும். உன் புருஷன் வந்து எங்க அம்மாவுக்கு பிறந்தவனே கிடையாதுன்னு நீ வந்து சொல்லணும். அந்த சொத்தை வந்து 3 பங்கா நாங்க 3 பேர் தான் எடுத்துப்போம். உனக்கு கிடையாது அப்படின்னா அவன் ஓகேன்னு சொல்லி நான் பெயில் எடுக்கிறேன்னு அப்புறம் தான் ஹீரோயின் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க.